ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம உளுந்தம்பருப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். இவ்வளோதானே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு. இது வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இடுப்புக்கு ரொம்ப நல்லது. இது எல்லாமே நம்ம இயற்கையாக அப்படி சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் என்னுடைய சேனல் வந்து எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறதுனால மற்றவங்களும் நிறைய பேர் பார்ப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். அதனால் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கெலாம். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் சொல்கிறேன். நான் ஒரு 100 கிராம் உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். உதயம் உளுந்தம்பருப்பு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். உடனே கழுவி தான் வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். அது நம்ம எவ்வளோ வேணாலும் தேவையானாலும் போட்டுக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு குட்டியான தக்காளி தான், மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா நான் அரிசி கழுவின தண்ணி தான் ஒரு 1/4 லிட்டர் எடுத்துருக்கிறேன் 100 கிராம் பருப்புக்கு. அதை ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பை போட்டுக்கலாம். இது வந்து நாங்கள் 4 பேர் சாப்பிட்றக்காக போட்டிருக்கிறோம். மத்தியானம் ஒரு டயத்துக்கு தான். உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவைன்னு பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த ஒரு தக்காளி இருக்குது பார்த்திங்களா, அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், அது நமக்கு ஆரோக்கியம்தான். அதையும் நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடலாம். இவ்வளோகான மஞ்சத்தூள் போடுறேன் கொஞ்சமாக. சரிங்களா? அப்புறம் இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். அப்புறம் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். பாருங்கள், மூடி போடுறேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்கிற குழந்தைங்களுக்கு இது வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இதோட முட்டை வேக வச்சு போட்டு கொடுக்கலாம். நல்ல ஒரு சத்து இந்த உளுந்தம்பருப்பில். இது நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. வலுவழுப்பு தன்மையெல்லாம் அதிகமாக இருக்காது, நல்லாயிருக்கும். ஆனால் இதுக்கு நம்ம ரசம் வச்சுக்கலாம், புளிக்குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெந்தவுடனே பார்க்கலாம். பாருங்கள், இப்போ பருப்பு வெந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நான் மொத்தம் வந்து 7 நிமிஷம் வேக வச்சுருக்கிறேன். 7 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்தில் 2 விசில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 2 நிமிஷம் சிம்மில் வச்சுருக்கிறேன். நான் சின்ன அடுப்பில் தான் வச்சுருக்கிறேன். இது வந்து ரொம்ப குட்டி குக்கரு. எப்படின்னா 1/4 கிலோ அரிசி வேகிற குக்கரு. இப்போ ஒவ்வொரு குக்கரு பெரிய குக்கரில் வச்சோன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும், அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் இது குட்டி குக்கரில் வச்சனால உங்களுக்கு டைம் இவ்வளோ சொல்கிறேன். கரெக்டாக 7 நிமிஷம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் வந்து உப்பு போட்டு, பொடி உப்பு போட்டு லைட்டாக பருப்பலை வச்சு கடையலாம். ரொம்ப கடைய வேண்டாம், லைட்டாக கடையலாம். சரிங்களா? கொஞ்சமாக போட்டுக்கலாம், அப்புறம் நம்ம தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். சரிங்களா? பாருங்கள், பருப்பலகை வச்சு நம்ம இப்படி லைட்டாக கடைஞ்சா போதும், ரொம்ப கடைய வேண்டாம். நல்லாவே அது வெந்துருச்சு, அதனால் லைட்டாக இப்படி கடைஞ்சிக்கலாம். அந்த தக்காளியை மட்டும் நம்ம இது பண்ணி விட்டுடலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம கடைஞ்சாச்சு. சரிங்களா? பருப்பை கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு வந்து தாளிச்சிடலாம். சரிங்களா? நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றி தாளிக்கிறேன், ஏன்னா அதான் நல்ல ஒரு மணமாக இருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியம். சரிங்களா? அப்புறம் இது பார்த்திங்கன்னா குட்டி குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்க வந்து குண்டு குண்டுன்னு அழகாக வந்துடுவாங்க. எவ்வளோ ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்க கூட இது கொடுத்திங்கன்னா ரொம்ப குண்டு குண்டுன்னு வந்துடுவாங்க. நான்லாம் என் குழந்தைங்களுக்கு வந்து குழந்தையில இவங்களுக்குனே தனியாக வேக வச்சு டெய்லியும் நெய் போட்டு மதிய சாப்பாடு கொடுப்பேன். சூடாக பிசைஞ்சு கொடுத்துட்டோம்னா அவங்க ஒரு மாதிரி நல்ல ஒரு வலுவழுப்பு தன்மையாக லைட்டாக இருக்கும், அதனால் நல்லா முழுங்கிக்குவாங்க. இந்தமாதிரி குட்டி குழந்தைகளுக்கு இது ரொம்ப நல்ல சாப்பாடு. நெய்யும் இதுவும் போட்டு கொடுத்தோம்னா அவங்களுக்கு நல்ல சத்தான ஆகாரமாகவும் இருக்கும். ப்ளஸ் இதில் காரங்கிறது இருக்காது, ஏன்னா நம்ம வந்து மிளகாத்தூளோ எதுவுமே இதில் போடலை. வரமிளகா தான் நான் ஒரு 3 எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். அதனால் இந்த வரமிளகாயில் பார்த்திங்கன்னா எதுவும் காரம் வெளியே வராது. நம்ம பெரியவங்க இப்போ சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வரமிளகாய் நம்ம இது பண்ணினோம்னா எண்ணெய் வரும், அந்த நல்லெண்ணெயெல்லாம் அதுலேருந்து வரும்போது அது நல்ல ஒரு ஸ்மெல்லோடு நம்ம சாப்பிடுவோம். இதோட ஸ்மெல்க்கு வந்து நான் எதுவுமே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கடுகும் பருப்பும் போட்டுக்கலாம். சரிங்களா?
ஃபஸ்ட்டு வந்து இந்த வரமிளகாய் போட்டுக்கலாம். சரிங்களா? அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். லைட்டாக வரமிளகாய் இதானோடனே நம்ம சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். இது நல்லா முருகல் ஆகட்டும். பாருங்கள், இப்போ தாளிச்ச நல்லா முருகல் ஆயிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு பெருங்காயத்தூள் பிடிக்கும்னா பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா வெள்ளைப்பூண்டும் போட்டுக்கலாம். எதுனாலும் போட்டுக்கலாம். வெள்ளைப்பூடுன்னா நம்ம அந்த பருப்பு வேகும் போதே போடணும். இப்போ நான் வந்து இந்த தாளிசத்தில் போடும்போது ஒரு நல்ல ஒரு மனம் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை இப்போ போடுறேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொட்டிட்டு டக்குன்னு மூடி வச்சிடலாம். சரிங்களா? இப்போ ஒரு நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா இப்படி கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டான ரொம்ப ஆரோக்கியமான வெள்ளை உளுந்தம் பருப்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை நிச்சயமாக செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ஃபுல்லாக ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான உணவு. இது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, நான் சின்ன பிள்ளையிலலாம் எங்கள் அம்மாங்க செஞ்ச உணவு. இப்போல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. நான் இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் நான் அடிக்கடி செய்வேன். இது வந்து குழந்தைங்க பெரிய பிள்ளையானா கூட இதுதான் எங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் முட்டையும் வேக வச்சு கொடுப்பாங்க. நாங்கள் இன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்னா அசைவம் செய்யலை. அதனால் முட்டை இதில் வேக வைக்கல. நீங்கள் நார்மலாக எல்லா நாளும் சாப்பிடுவீங்கன்னா முட்டையும் வேக வச்சு இதோட சேர்த்து கொடுத்தீங்கன்னா அந்த பெண் குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு சத்து கிடைக்கும். அதேமாதிரி பெரிய பிள்ளையான குழந்தைங்களுக்கு இல்லை பெரிய பிள்ளையாகி ரொம்ப நாள் ஆன குழந்தைங்களுக்குமே இதில் வந்து நம்ம நாட்டுக்கோழி முட்டை வாங்கி வேக வச்சு இதோட சேர்த்து கொடுத்தோம்னா அவ்வளோ ஒரு சத்து அந்த குழந்தைங்களுக்கு இடுப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இதை நிச்சயமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். குட்டி குழந்தைகளுக்கும் இது ரொம்ப நல்லது. நல்லா அவங்க நெய் போட்டு சாப்பாடு ஊட்டினீங்கன்னா ஆசாசையாக சாப்பிடுவாங்க. ஏன்னா காரங்கிறது இதில் இருக்காது. மற்றபடி இதில் வந்து நல்ல ஒரு வாசம் வரும். ஏன்னா அந்த நல்லெண்ணெய் அந்த வரமிளகாவை போடுறதுனால ஒரு நல்ல ஒரு வாசம் வரும். அந்த குழந்தைங்க ஆசாசையாக சாப்பிடுவாங்க. எங்கள் குழந்தைங்களாம் ரொம்ப ஆசாசையாக சாப்பிடுவாங்க குட்டி குழந்தையில. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.